हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। ஓம் சாந்தி 25/5/1983 அவ்யக்த பாப்தாதாவின் மகா வாக்கியம். தலைப்பு: பிரம்மா பாபாவிற்கு குழந்தைகளிடமிருந்து ஒரு விருப்பம். இன்று பாப்தாதா அனைத்து குழந்தைகளுடைய சேவையின் நினைவின் மற்றும் தந்தைக்கு சமமாக ஆவதின் சார்ட்டை பார்த்து கொண்டிருந்தார். பாப்தாதா மூலமாக என்னென்ன பொக்கிஷங்கள் கிடைத்திருக்கின்றன? தந்தையை நிராகார மற்றும் சாக்கார ரூபத்திலிருந்து சாக்காரத்தில் அழைத்திருக்கிறீர்கள். மேலும் பாப்தாதாவும் குழந்தைகளின் அன்பில் குழந்தைகள் அழைத்ததினால் வந்திருக்கிறார், சந்திப்பு செய்தார். இப்பொழுது அதன் பலன் சொரூபமாக அனைத்து குழந்தைகளும் எந்தவிதமான பழமாக ஆகியிருக்கிறார்கள்? பிரத்யக்ஷ பழமாக ஆகியிருக்கிறீர்களா? பருவகாலத்து பழமாக ஆகியிருக்கிறீர்களா? பார்ப்பதற்கு அழகான ரூபமுடைய பழமாக ஆகியிருக்கிறீர்களா? மற்றும் நல்ல ரூபம் மற்றும் நல்ல சாறு நிறைந்த பழமாக ஆகியிருக்கிறீர்களா? நேரடி பாலனையின் அர்த்தம் மரத்திலேயே பழுத்த பழமாக ஆகியிருக்கிறீர்களா? அல்லது பழுக்காத பழங்களை ஏதாவது ஓரிரு விசேஷம் என்ற மசாலாவின் ஆதாரத்தில் தன்னை பார்ப்பதற்கு மிக வண்ணம் ரூபம் உடையவராக கொண்டு வந்திருக்கிறீர்களா? அல்லது இதுவரையிலும் பழுக்காத பழமாகவே இருக்கிறீர்களா என்று குழந்தைகளின் இந்த சார்ட்டை பார்த்து கொண்டிருந்தோம். சங்கம யுகத்தின் விசேஷத்தின் பிரகாரம் பிரத்யக்ஷ பலம் கிடைக்கும் நேரத்திற்கு ஏற்றாற்போல் ஒவ்வொரு பாடத்திலும் ஒவ்வொரு அடியிலும் காரியத்தில் பிரத்யக்ஷ பலன் கொடுக்கக்கூடிய பிரத்யக்ஷ பழத்தை அருந்தக்கூடிய தந்தையின் பாலனையால் பழுத்த வண்ணம் ரூபம் சாறு மூன்றினால் நிரம்பிய விலைமதிக்க முடியாத பழமாக இருக்க வேண்டும். இப்பொழுது உங்களை நீங்களே நான் யார் என்று கேளுங்கள். எப்பொழுதும் தந்தையுடன் இருப்பதின் வண்ணம் எப்பொழுதும் பிரம்மா பாபாவிற்கு சமமாக தந்தையை வெளிப்படுத்தும் ரூபம் எப்பொழுதும் அனைத்து பிராப்திகளின் சாறு. அந்த மாதிரி தந்தைக்கு சமமாக ஆகி இருக்கின்றேனா? இன்றைய நாட்களில் பிரம்மா பாபா பிராமண குழந்தைகளின் சமமான சம்பன்ன நிலையை விசேஷமாக பார்த்து கொண்டிருக்கிறார். முழு நேரமும் ஒவ்வொரு விசேஷ குழந்தையின் சித்திரம் மற்றும் சரித்திரம் இரண்டையும் எதிரில் வைத்து எந்த அளவு சம்பன்னம் ஆகியிருக்கின்றார் என்று பார்த்து கொண்டே இருக்கிறார். மாலையின் மணியாக யார் இருக்கிறார்? மேலும் எத்தனை பேர் தன்னுடைய வரிசை எண்ணில் வந்து சேர்ந்துவிட்டார்கள் என்ற அந்த கணக்கின்படி ரிசல்ட்டை பார்த்து விசேஷமாக பிரம்மா பாபா கூறினார். பிராமண ஆத்மா என்றால் ஒவ்வொரு காரியத்திலும் பாப்தாதாவை பிரத்யக்ஷம் செய்பவர். காரியம் என்ற எழுதுகோல் மூலமாக ஒவ்வொரு ஆத்மாவின் இதயத்தில் புத்தியில் தந்தையின் சித்திரத்தை அல்லது சுரூபத்தை வரையக்கூடிய ஆன்மீக ஓவியராக ஆகியிருக்கிறீர்கள் இல்லையா?
இப்பொழுது பிரம்மா பாபாவிற்கு இந்த சீசனில் ரிசல்ட்டில் குழந்தைகளிடம் ஒரு விருப்பம் இருக்கிறது. என்ன விருப்பமாக இருக்கும்? ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய காரியங்கள் என்ற கண்ணாடி மூலமாக தந்தையின் சாட்சாத்காரம் செய்விக்க வேண்டும். அதாவது ஒவ்வொரு அடியிலும் தந்தையை பின்பற்றி நடந்து தந்தைக்கு சமமாக அவ்யக்த பரிஸ்தா ஆகி கர்மயோகியின் பங்கை செய்ய வேண்டும் என்ற இந்த ஆசைதான் தந்தைக்கு இருக்கிறது. இந்த விருப்பத்தை நிறைவேற்றுவது கடினமா அல்லது சுலபமா? பிரம்மா பாபாவோ எப்பொழுதுமே தொடக்கத்திலிருந்தே உடனடி தானம் மகா புண்ணியம் என்ற இதே சமஸ்காரத்தை சாக்கார ரூபத்தில் கொண்டு வந்தவராக இருந்தார் இல்லையா? செய்யலாம், யோசிக்கலாம், திட்டத்தை உருவாக்குவோம் என்ற இந்த சமஸ்காரத்தை எப்பொழுதாவது பிரம்மா பாபாவிடம் நடைமுறை ரூபத்தில் பார்த்தீர்களா? உடனே செய்ததற்கான மகா மந்திரம் ஒவ்வொரு எண்ணம் மற்றும் காரியத்தில் பார்த்தீர்கள் இல்லையா? அதே சமஸ்காரத்தின் பிரகாரம் குழந்தைகளிடமிருந்தும் என்ன விருப்பத்தை வைப்பார்? சமமாக ஆக வேண்டும் என்ற விருப்பம் வைப்பார் இல்லையா? அனைவரையும் விட முதலில் பாப்தாதா மதுபண்ணை சேர்ந்தவர்களை முன்னுக்கு வைக்கிறார். நீங்கள் இருப்பதும் முன்னுக்கு தான் இல்லையா? அனைவரும் மிக நல்ல ஒரு உதாரணத்தை எங்கு பார்க்கிறீர்கள்? மிகப்பெரிய ஷோகேஸ் மதுபன் தான் இல்லையா? பாரதம் மற்றும் வெளிநாட்டிலிருந்து அனைவரும் அனுபவம் செய்வதற்காக மதுபனில் வருகிறார்கள் இல்லையா? அந்த மாதிரி மதுபன் அனைத்தையும் உடைய பெரிய காட்சி பெட்டகம். அந்த மாதிரி காட்சி பெட்டகத்தில் வைக்கப்படும் காட்சி பொருள் எவ்வளவு விலை மதிக்க முடியாததாக இருக்கும்? பாப்தாதாவை சந்திப்பதற்காக மட்டும் வருவதில்லை, ஆனால் பரிவாரத்தின் பிரத்யட்ச ரூபத்தை பார்ப்பதற்காகவும் வருகிறார்கள். அந்த ரூபத்தை காண்பிப்பவர்கள் யார்? பரிவாரத்தின் பிரத்யட்ச சாம்பிள், கர்மயோகியின் பிரத்யட்ச சாம்பிள், கலைப்பற்ற சேவாதாரியின் பிரத்யட்ச சாம்பிள், வரதான பூமியின் வரதானி சொரூபத்தின் பிரத்யட்ச சாம்பிள் யார்? மதுபன் நிவாசிகள்தான் இல்லையா? பாகவதத்தின் வாழ்க்கை கதையை கேட்பதற்கு மிகுந்த மகத்துவம் இருக்கிறது. முழு பாகவதத்திற்கு இந்த அளவு இருப்பதில்லை. அந்த மாதிரி சரித்திர பூமியில் வாழ்வது மதுபன் நிவாசிகள்தான் இல்லையா? தன்னுடைய மகத்துவத்தையோ நினைவு வைக்கிறீர்கள் தான் இல்லையா? மதுபன் நிவாசிகளுக்கு நினைவு சொரூபம் ஆவதில் கடினம் இருக்கிறதா அல்லது சுலபமா? மதுபன்னோ பிரஜைகள் மற்றும் ராஜாக்கள் 2 ஆத்மாக்களுக்கும் வரதானம் கொடுப்பது. இன்றைய நாட்களிலோ பிரஜை ஆத்மாக்களும் தன்னுடைய வரதானத்தின் உரிமையை எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது பிரஜைகளும் வரதானம் பெற்று கொள்கிறார்கள் என்றால், வரதான பூமியில் இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு வரதானங்களினால் நிரம்பிய ஆத்மாக்களாக இருப்பார்கள்? இப்பொழுதைய நேரத்திற்கு தகுந்தாற்போல் அனைத்து விதமான பிரஜைகள் தங்களுடைய அதிகாரத்தை பெறுவதற்காக நாலாபுறங்களிலும் இருந்து வர தொடங்கிவிட்டார்கள். நாலாபுறங்களிலும் சகயோகி மற்றும் தொடர்பில் வரும் ஆத்மாக்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறார்கள். பிரஜைகளின் சீசன் தொடங்கிவிட்டது. ராஜாக்களோ தயார்தான் இல்லையா? அல்லது ராஜாக்களின் கொடை எப்பொழுதாவது கிழிந்து விடுகிறது அல்லது இருப்பதே இல்லையா? இதய சிம்மாசனதாரிதான் கிரீடம் அணிந்தவராக ஆக முடியும். இதய சிம்மாசனதாரியாக இல்லை என்றால் கிரீடமும் பொருந்தாது. எனவே சின்ன சின்ன விஷயங்களில் நிலைகுலைந்து போவர்கள். இந்த நிலைகுலைந்து போவது இதய சிம்மாசனத்தில், அதாவது தன்னுடைய ஆசனத்தில் அமராமல் இருப்பதற்கான அடையாளம். ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் ஆத்மாவை நபர்கள் என்ன ஆனால் இயற்கையையும் நிலைகுலைந்து போக செய்ய முடியாது. மாயாவின் பெயர் அடையாளமே இருக்காது. நீங்கள் அந்த மாதிரி ஆசனத்தில் அமர்ந்திருக்கும், கிரீடம் அணிந்திருக்கும் வரதானி ஆத்மாக்கள் தான் இல்லையா? புரிந்ததா? மதுபனில் பிராமணர்களின் வாழ்க்கைக்கு மகத்துவம் இருக்கிறது.
நல்லது. இன்றோ மதுபன் நிவாசிகளுக்கு சந்திப்பதற்கான வாய்ப்பு. மற்ற அனைவரும் கேலரியில் அமர்ந்திருக்கிறார்கள். கேலரியும் நல்லதாக கிடைத்ததுதான் இல்லையா? ஆதி ரத்தினங்கள் ஆதி நிலையில் வந்துவிட்டீர்கள் இல்லையா? மத்தியம் மறந்துவிட்டதுதான் இல்லையா? கிளைகள் ஆகிய அனைத்தும் விடுபட்டு விட்டன இல்லையா? ஆதி ரத்தினங்கள் அனைவரும் பறக்கும் பறவையாகி சென்று கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? பொன்மானின் பின்னாலேயே செல்லாதீர்கள். எவ்விதமான கவர்ச்சியின் வசமாகி கீழே வராதீர்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலை புத்தி என்ற கால்களை அசைப்பதற்காக வந்தாலும், ஆனால் நீங்கள் ஆடாத அசையாதவர்கள். பற்றுதலை வென்று மற்றும் பணிவாக இருங்கள். அப்பொழுதுதான் பறக்கும் பறவையாகி பறக்க முடியும். மேலும் பறக்க வைத்து கொண்டே இருப்பீர்கள். எப்பொழுதும் விலகி இருப்பவர் மற்றும் தந்தைக்கு பிரியமானவர். ஒருபொழுதும் எந்த ஒரு நபரின் மேலும் ஏதாவது எல்லைக்கு உட்பட்ட பிராப்தியின் அன்புக்குரியவராக ஆகாதீர்கள். ஞானம் நிறைந்த ஆத்மாக்களின் எதிரில் இந்த எல்லைக்கு உட்பட்ட பிராப்திகள்தான் பொன்மானின் ரூபத்தில் வருகின்றன. எனவே ஆதி ரத்தினங்கள் ஆதி பிதாவிற்கு சமமாக எப்பொழுதும் நிராகாரி, நிர்விகாரி, அகங்காரியாக இருக்க வேண்டும். புரிந்ததா? நல்லது. அந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்தில் தந்தையின் பிரத்யக்ஷ சுரூபத்தை காண்பிக்கக்கூடிய புண்ணிய ஆத்மாக்களுக்கு, ஒவ்வொரு காரியத்தில் பிரம்மா பாபாவை பின்பற்றி நடப்பவர்களுக்கு, உலகின் எதிரில் ஓவியராகி தந்தையின் சித்திரத்தை காண்பிக்கக்கூடிய அந்த மாதிரி பிரம்மா பாபாவிற்கு சமமான சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். ஓம் சாந்தி. तो बच्चों को तो सर्विस करनी है। जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।